Very good morning, everyone. This is Saravanan Krishnasamy here. I'm a career consultant, an IT leader, and a mentor, having a 20 plus years of industry experience. Today, we are going to look at the topic of the affordable and clean energy, which is SDG 7. So, we have seen what is SDG in the past 1 to 6, and today I wanted to have this really short and as a SDG goal 7. வாட் இஸ் எஸ்டிஜி கோல் 7 அப்படின்னா என்ன? ஸோ இதோட மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா யூஸ் சேஃப் க்ளீன் எனர்ஜி லைக் சன்லைட் அண்ட் விண்ட். ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அதுக்கு முன்னாடி ரூல் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட், ரைட்? இதுதான் ரூல் ஆஃப் தம். இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் உண்மை. ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து மாற முடியும். ஸோ அதுதான் லான்னு சொல்லுவாங்க, இல்லை விதி, எதுனாலும் இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜினா என்னென்னா ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜிலேருந்து, அதாவது ஏர்ன்ற எனர்ஜியிலேருந்து இல்லாட்டி என்ன சொல்கிறது, சன்லைட்டுன்ற எனர்ஜிலேருந்து அந்த எனர்ஜியை நம்ம வந்து தக்க வச்சு நம்ம வேற எனர்ஜிக்கு பயன்படுறது தான் இந்த க்ளீன் எனர்ஜி சொல்றாங்க. அதாவது க்ளீன் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் இன் வேஸ் தட் டோன்ட் பொல்யூட் ஏர் ஆர் ஆக்சிலரேட் கிளைமேட் சேஞ்ச். அப்படின்னா இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆப்போசிட் வந்து ஃபியூவல், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல பெட்ரோல், இதெல்லாம் எதுல இருந்து வருது? ஃபாசில் ஃபியூயல் சொல்லுவாங்க, லைக் கோல் அண்ட் ஆயில். அதுலேருந்து வர எனர்ஜியை தான் நம்ம ஃபியூவலை தான் வந்து நம்ம எடுத்து எனர்ஜி கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். பைக், காரு, இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான பிளேசஸ்ல எல்லாம் ஃபாசில் ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன், நிறைய CO2 எமிஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுனால நம்மளோட மாசுபடுது. கண்டிப்பாக வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டே மாசுபடுது இது வந்து, ரைட்டா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எஸ்டிஜி கோல் 7 வந்து ஈவன் வந்து கெப்ட் இன் மைண்ட். அண்ட் இந்த மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் க்ளீன் எனர்ஜியாகவும் இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த எஸ்டிஜி கோல் 7 வந்து உருவாக்குனாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா க்ளீன் எனர்ஜியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோ ஆர் ஜீரோ எமிஷன்ஸ் இருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணாது. அது போல் மித்த ஹார்ம்ஃபுல்லான கேஸஸும் இதில் ரிலீஸ் ஆகாது. அப்புறம் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சஸ்டைனபிள் அப்படின்னா என்னென்னா ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு சோர்ஸ் வந்து ரன் அவுட்டே ஆகாது அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயில், ஃபியூவல், ஃபாசில் ஃபியூவல்லாம் வந்து அது ரன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது அது தீந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேற இப்போ நம்ம சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தீந்து போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, த சோர்சஸ் ஓன்ட் ரன் அவுட், அதுதான் சஸ்டைனபிள். அப்படி எனி டைம் சூன், மெயினாக சொல்லணும்னா எனி டைம் சூனை வந்து தீர்ந்து போகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றது தான் அந்த சஸ்டைனபிள் சொல்கிறாங்க. அப்புறம் ஹெல்த் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இப்போ மாசுபடுறதுனா என்ன ஆகுது? நமக்கு ஆக்சிஜனோட மிக்ஸ்அப் ஆகுது, அதனால நம்ம சுவாசிக்கிறோம் என்ன ஆகுது? நமக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸு, ப்ரீத்திங் ப்ராப்ளம், இல்லை வேற டிசீசஸ், அலர்ஜிஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் எனர்ஜிக்கு போனோம் அப்படின்னா. சரி, என்னென்னலாம் சோர்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாங்களா? இப்போ சோர்சஸ் பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குது, விண்டு இருக்குது, அதாவது விண்டு மில் இருக்குல்ல அந்த அப்புறம் ஹைட்ரோ பவர் இருக்குது, அதாவது வாட்டர் ஃப்ளோலேருந்து வர விஷயம், அது வந்து பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் ஜியோ தெர்மல், அதாவது ஒரு எர்த்துக்குள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து டேப் பண்ண முடியும் நம்ம. அதாவது இன்டர்னல் ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஹீட்டை வந்து டேப் பண்ணி அதை எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது ஜியோ தெர்மல். அப்புறம் நியூக்ளியர் சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஏன் வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆட்டத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வர ஹீட்டில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்புறம் எஃபிஷியன்சி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கலாம். அதாவது இன்றைக்கி 5 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே யூஸ் பண்ணாங்க. அதான் எஃபிஷியன்சி. அது வந்து என்ன சொல்லணும்னா யூஸிங் லெஸ் எனர்ஜி ஃபார் த சேம் அவுட்புட். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3 யூனிட் வந்து தேவைப்படுதுன்னா ஒரு நாளைக்கு, அது வந்து
சரி ஒரு யூனிட்லேயே வந்து ரன் ஆகி அதே அவுட்புட்டை கொடுக்குறதுனா அதான் எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ எங்கேருந்து சோர்சஸ், க்ளீன் எனர்ஜி என்னென்னா, இப்போது அஃபோர்டபுள் எனர்ஜி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கோல் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு வாய்ப்புகளின் முதுகெலும்பு. ஏன்னா அப்படித்தான் வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நியர்லி 160 மில்லியன் பீப்புள் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்னும் இருக்கிறாங்க அந்த உலகத்தில், ரைட்டா? ஸோ எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா சம் வில்லேஜஸில் வந்து சோலார் லேம்ப்ஸ் வந்து உபயோகிக்கிறாங்க, விச் இஸ் வெரி குட், அது க்ளீன் எனர்ஜிக்கு. பட் இன்னும் சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் கிரிட் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கிரிட் பவர் பிளான்ட்ல இருந்து வர கிரிட்டு, கோல், அந்த ஃபாசில் ஃபியூயல், இதில் கோல் அதுலேருந்து வர ஃபியூவல், அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி, தயாரிக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வாட்டு குறைவின் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இது வந்து வாழ்க்கை தர குறைவின் பிரச்சனை அப்படின்றதான் நம்ம வந்து இது யோசிக்கணும். இதை வந்து இப்போ நீங்கள் கேளுங்களேன், இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, உங்கள் ஸ்கூலில் ஃபேன் இல்லாமல், இல்லை இன்டர்நெட் இல்லாமல், இல்லை லைட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி பாவர்ட்டி. ஸோ எஸ்டிஜி 7ஓட கோல் வந்து அது அப்படி இருக்க வேண்டாம், அது அப்படி வேணாம் அப்படின்றதுனால தான், அது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ட்டு கொண்டு வரதுனால தான் என்ன ஒரு கோட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நோ லைட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ஒளி இல்லாமல் வாய்ப்பு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எஸ்டிஜி கோல் 7ஓட அப்ஜெக்டிவ் அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இருக்குன்ட்டு. ஆரைட், இப்போ என்ன எஸ்டிஜி கோல் 7ல் என்ன எனக்கு நிறைய பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட், இது வந்து ஒரு கெரியர் பார்த்து. ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா மாடலிங். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் குளோபல் டிரான்சிஷன் டு க்ளீன் அண்ட் ஆக்சசிபிள் எனர்ஜி. அதாவது சிம்பிள், க்ளீன் எனர்ஜிக்கான ஒரு பாத்வேயும் க்ளீன் எனர்ஜிக்கான ஒரு டிரான்சிஷன் வந்து பண்ண முடியும், அப்படி அதுதான் இம்பேக்ட். ஸோ கரியர்ஸ் என்ன கரியர்லாம் இருக்குது இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி இன்ஜினியர், அதாவது சோலார் இன்ஜினியர்னு சொல்லலாம். இவங்க என்ன செய்வாங்க, சோலார் பேனல்ஸை வந்து பில்ட் பண்ணி ஒரு ஹோமில் இருக்கலாம், இல்லாட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கலாம், இதை வந்து இவங்க லே பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் விண்ட் டெக்னீஷியன், செட்டப் விண்ட் மில்ஸ் ஃபார் பவர். நம்ம ஒரு சவுத் சைட்லாம் போனீங்க அப்படின்னா, இல்லை ஒரு எங்கே போகிற வழியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், விண்டு மில் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய விண்டு மில்லு, ஒரு ஃபேனோட சைஸே பயங்கர பெருசு. ஸோ அந்த விண்டு மில்கான டெக்னீஷியன்ஸ் வந்து விண்ட் டெக்னீஷியன் சொல்லுவாங்க, அதை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க அந்த அந்த கரியர் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸு என்ன பண்ணுவாங்க, கனெக்ட்ஸ் ஹோம் டு சேஃப் எனர்ஜி. இப்போ அந்த மாதிரி லைக்ஸே இப்போ ஒரு பேனல் லே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிஷியனோட இதுவும் தேவைப்படுது. ஏன்னா இப்போ ஒரு சோலார் வந்து வீட்டில் வந்து நம்ம கொடுக்கணும்னா அந்த சோலார்லேருந்து வர பவரை எல்லா லைட்டிங்ஸும், எல்லா ஃபிட்டிங்ஸ்க்கும், லைக் ஃபேனு, லைக் லைட்ஸு அண்ட் அதர் யூட்டிலிட்டிஸ்க்கெலாம் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் தேவை. அப்புறம் எனர்ஜி சயின்டிஸ்ட் ஃபைண்ட் நியூ க்ளீன் எனர்ஜி ஐடியாஸ், டிஃப்ரெண்டான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வச்சு எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக, இல்லை இன்னுமே வந்து மினிமலான எனர்ஜி கன்சம்ஷனில், இல்லை லைக் பேரலாக சம்திங் லைக் இட்ஸ் இன்னோவேஷன் ஐடியா வந்து தேவை. ஸோ அதனால் அந்த சயின்டிஸ்ட்டு தான் வந்து எனர்ஜி சயின்டிஸ்ட் தான் வந்து அவங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரீன் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் பில்டிங் தட் சேவ் எனர்ஜி. இப்போ ஒரு பெரிய யூனிட்டாக இருக்குங்க, பெரிய ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ், அதுக்கான க்ளீன் எனர்ஜிக்கான ப்ரொவிஷன்ஸ், க்ளீன் எனர்ஜி லே பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பு, இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கிடெக்டிங் பண்ணி அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து லே பண்ணுறதுக்கு க்ளீன் ஆர்கிடெக்ட் வந்து படிப்பு கரியர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே ஒரு இன்னர் காலிங் இருக்கும். இதுதான் உங்களோட இன்னர் காலிங் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, we'll sit together and we figure it out. இதுதான் உங்களோட இன்னர் காலிங்காக இன்னும் டீப் டைவாக பண்ணி இந்த மாதிரி கரியர்ஸில் எல்லாம் வந்து how you can shine and you can be in a right place and right moment and right career and with right people. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிவ் மீ a call, give me a buzz.
We'll figure it out, sit together. Until then, I'm signing off, and thank you so much for watching this video. Have a wonderful day, guys. This is SK signing off. Subscribe.